இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜயவே மாஸ்டர் படத்துக்கு நடு ரோட்டில் நிற்க வச்ச 3 மணி நேரம் நிற்க வச்சா, நீ என்ன பெரிய ஆளா? தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி, கோவில்பட்டி, ஓட்டப்பிடாரம், விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளில் தமிழக அரசே, காவல்துறையே கைது செய், கடம்பூர் ராஜுவை கைது செய் என்ற போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கயத்தாறு கிரிதரை சாதி ரீதியாக அவதூறாக பேசி கடம்பூர் ராஜு மிரட்டல் விடுத்ததாக கூறி இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இருக்கிறது. முன்னதாக கடந்த 6ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்ட SP அலுவலகத்தில் கிரிதர் தனது வழக்கறிஞருடன் நேரில் ஆஜராகி SP அபிஷேக் குப்தாவிடம் ஒரு புகார் மனு அளித்திருந்தார். அந்த மனுவில், நான் கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கயத்தாறு ஊராட்சி ஒன்றியம் 16வது வார்டில் போட்டியிட்டு கவுன்சிலராக வெற்றி பெற்றேன். அப்போது கடம்பூர் ராஜு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராகவும் தமிழக அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சராகவும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். 2020ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் கயத்தாறு ஒன்றியத்தில் உள்ள ராஜா புதுக்குடிக்கு புதியதாக ஒரு சாலை, தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை போடப்பட்டது. மேற்படி சாலையை அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் உறவினரும் ஊரக வளர்ச்சித்துறையில் பொறியாளராக பணியாற்றும் கார்த்திக் என்பவர் தனது மனைவி பெயரில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்தார். மேற்படி வேலையின் மொத்த மதிப்பு ரூபாய் 27 லட்சம் ஆகும். அந்த வேலையை என்னை செய்ய சொல்லி அவர்கள் பெயரில் பில் வந்தவுடன் எனக்கு கொடுத்து விடுவதாகவும் பரும்பக்கோட்டை என்ற சிதம்பராபுரத்தில் உள்ள கடம்பூர் ராஜுவின் வீட்டில் வைத்து கடம்பூர் ராஜு என்னிடம் கூறினார். அப்போது அவரின் மகன் அருணும் என்ஜினியர் கார்த்தியும் உடன் இருந்தனர். எனது அப்பா பேச்சை கேட்டு வேலை செய்யுங்கள், உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது என கடம்பூர் ராஜுவின் மகன் அருண் என்னிடம் கூறினார். மேலும் அப்பாவிற்கு வரவேண்டிய பணம் அனைத்தையும் கார்த்திக் வசூல் செய்து என்னிடம் தான் கொடுப்பார். அப்பாவின் வரவு செலவு கணக்குகள் முழுவதையும் நான் தான் பார்க்கிறேன், அதனால் என்னை நம்பி வேலை செய்யுங்கள் என்று சொன்னார். என்ஜினியர் கார்த்திக் தற்போது திருச்செந்தூர் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார். மேற்படி வேலையை நான் ஆரம்பித்து 2/6/2021 முடித்துவிட்டேன். மேற்படி வேலைக்கு பில் தொகை ரூபாய் 26,93,147 கார்த்திக்கின் பினாமி கம்பெனியான நிஸ்வாஸ் கம்பெனிக்கு முழுவதும் வந்துவிட்டது. அவர்கள் எனது மனைவி பெயருக்கு ரூபாய் 8 லட்சம் அனுப்பினார்கள். மேலும் மேற்படி தொகையில் GST கழித்தது போக எனக்கு மீதி தொகை சுமார் ரூபாய் 15 லட்சம் வர வேண்டும். நான் பலமுறை இது சம்பந்தமாக அமைச்சர் கடம்பூர் ராஜு, அவரது மகன் அருண், என்ஜினியர் கார்த்திக் ஆகியோர்களிடம் நேரிலும் தொலைபேசியிலும் தொடர்ந்து கேட்டு வந்தேன். அவர்கள் என்னை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்று நாளை என காலம் கடத்தி வந்தனர். இது சம்பந்தமாக அருணிடம் நான் பலமுறை நேரில் கேட்டபோது, உங்கள் பணத்தை தந்து விடுகிறேன், என்னை நம்புங்கள் என்று சொன்னார். நான் அதிமுக மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளராக பணியாற்றி வந்த காரணத்தினாலும் மேற்படி கடம்பூர் ராஜு மாவட்ட செயலாளராக இருந்த காரணத்தினால் அவரை பகைத்துக் கொள்ள முடியவில்லை. தற்போது கடம்பூர் ராஜு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். இந்நிலையில் கடந்த 28/6/2026ஆம் தேதியன்று கடம்பூர் ராஜு கடம்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டு அன்று காலை அவரிடம் எனது பணத்தை கேட்டபோது, உனக்கு என்னல பணம், இனிமேல் பணம் கேட்டு வந்த உன்னை அடியால் வைத்து முடித்து விடுவேன். மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது விஜயவே நடு ரோட்டில் நிற்க வச்சவன் நான். அடுத்த வாரம் அவர் கட்சியில் மாநில அளவுல பெரிய பதவியும் வாரிய தலைவர் பதவியும் வாங்க போகிறேன். நான் என்ன சொன்னாலும் புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் கேட்பாங்க. உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இதற்கு மேலும் எங்க கிட்ட பணம் கேட்டு வந்த நான் தான் ஆளுங்கட்சி, உன் மேல போலீஸ் மூலம் பொய் வழக்கு போட்டு உன்னை உள்ளே தள்ளி விடுவேன் என என் சாதியை குறிப்பிட்டு தகாத வார்த்தைகளால் பேசி மிரட்டல் விடுத்தார். ஊரக வளர்ச்சித்துறையில் இன்ஜினியராக பணிபுரியும் கார்த்திக் கடந்த 15 ஆண்டுகளாக கடம்பூர் ராஜுவின் சட்டமன்ற உறுப்பினர் நிதி மற்றும் அமைச்சு நிதியில் இருந்து வரும் வேலைகளை பல்வேறு ஒப்பந்ததாரர்களுக்கு ஒப்பந்த பணியை செய்ய பிரித்து கொடுத்தும் கமிஷன் வசூல் செய்தும் சட்டவிரோதமாக சுமார் 100 கோடிக்கு மேல் வருமானத்திற்கு மேல் சொத்து சேர்த்து பினாமிகளின் பெயர்களில் வைத்துள்ளார். இவர்கள் என்னைப் போலவே பல்வேறு நபர்களிடம் பல கோடி ரூபாய் வரையில் ஏமாற்றி
மோசடி செய்துள்ளனர். எனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இவ்விஷயத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து நாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தரவும் எங்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தி தரவும் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார். மேலும் ஊடகங்களிடம் பேட்டியும் கொடுத்திருந்தார். இந்நிலையில் தற்போது மாஜி மந்திரி கடம்பூர் ராஜுவை கைது செய்ய வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என் பேர் கிரிதர். கயத்தார் ஒன்றியத்தில் ஏடிஎம்கே கவுன்சிலராக இருக்கிறேன். மாவட்ட ஐடி விங் பிரிவில் மாவட்ட ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கிறேன். கடந்த 2001ஆம் ஆண்டு வந்து 27 லட்ச ரூபா ரோடு வந்து என்னுடைய வார்டுக்கு உட்பட்ட ராஜாபுதுகுடி கிராமத்தில் வந்து நாங்கள் வந்து வேலை செஞ்சேன். அது யாருன்னா கடம்பூர் ராஜ் அவர்களுடைய பினாமி கார்த்தி. அவர் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டு இன்ஜினியராக இருக்கார். அவருடைய மனைவி பேரில் தான் வந்து மொத்த கான்ட்ராக்ட் எடுப்பார். எடுத்து அந்தந்த ஏரியாவுக்கு யாரோ அவங்கள வச்சு வேலை செய்வாங்க. அப்போது நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சிருங்க, நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஃபுல் தந்துடுவோம் அப்படின்னாங்க. 27 லட்ச ரூபா வேலையில் வந்து 8 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காரு. அப்போ இது சம்மந்தமாக தொடர்ந்து கேட்டோம். அவர் கடம்பூர் ராஜ் அவர்கள் மாவட்ட செயலாளர் இருந்ததுனால, நானும் அந்த கட்சியில் இருந்ததுனால அவர்கிட்ட கேட்கும்போது நான் உங்களுக்கு தரம்னு அப்படி சொல்லிகிட்டே இருந்திருந்தார். சரி, நம்ம எதிர்த்து எதுவுமே அவர் அடுத்து கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல. பட் தந்துருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்துகிட்டே தான் இருந்தோம். இப்போ திடீர்னு அவர் தாவேகாவுக்கு போயிட்டார். போனதுக்கப்புறம் இப்போ கடந்த 28ஆம் தேதி வந்து அவர்கிட்ட வந்து காசு கேட்டேன். ஏன்னா அவர் கடம்பூரில் வந்து அவர் வரதை பார்த்து ரோட்டில் நிப்பாட்டி காசு கேட்டால் அவர் வந்து தகாத வார்த்தையில் சாதியை பற்றி திட்டிருந்ததாகவும், அதுபோக விஜய் கட்சியில் நான் ஆளுங்கட்சியில் இருக்கிறேன், விஜயவே வந்து இது மாஸ்டர் படத்துக்கு வந்து அவரே நடு ரோட்டில் நிற்க வச்சேன், 3 மணி நேரம் நிற்க வச்சேன், நீ என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரினா பேசினார். ஜாதியை பற்றி பேசினார். அதுபோக இப்போ வந்து அவர் வாரிய தலைவர் ஒன்று கொடுக்க போகிறாங்களாம். தென் மண்டலத்தில் முக்கியமான பொறுப்பு கொடுக்க போகிறாங்களாம். அப்போ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரை வந்து நான் வந்து பல கேட்டுட்டோம். அவர் வந்து ஜாதி ரீதியாக என்கிட்ட வந்து பேசி ஆளை வச்சு வச்சிருவோம்னு மிரட்டுறாரு. உடனே இது சம்மந்தமாக என்னுடைய பழக்கமாக இருந்த வக்கீல்ஸ்கிட்ட வந்து சொன்னேன். அவங்க உடனே நம்ம எஸ்பி அதிகாரிகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. அவரும் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு கோவில்பட்டி டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணன் சாமிராஜ் வந்து அம்மா பேரவை ஒன்றிய செயலாளராக இருக்கார் கைத்தார் கிழக்கு ஒன்றியத்தில். அவருக்கும் இதே மாதிரி கார்த்தி அவர்கள் அவருடைய மனைவி பேரில் டெண்டர் எடுத்து அவரை வேலை செய்ய வச்சு அவருக்கும் வந்து காசு கொடுக்கல. எங்களுடைய வந்து அமௌண்ட்டை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நியாயமான முறையில் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். அவ்வளோதான். மொத்தம் 2 பேர்த்தோட தொகை மொத்தம் 2 பேர்த்துக்கு சேர்த்து 31 லட்ச ரூபா வருது. கொடுத்தது வந்து 8 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஆமாம் கொடுத்துருக்கோங்க. என்னுடைய பேர் கிரிதர். நான் வந்து கயத்தாரில் ஜெயிச்ச ஒரே ஒரு ஏடிஎம்கே கவுன்சிலர். மீதி எல்லாம் அமமுக ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ நான் இருந்தேன். அப்புறம் ஐடி விங்கில் சிறப்பாக வந்து மாவட்ட அளவில் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஜாயின்ட் செக்ரட்டரியாக சிறப்பாக வந்து ஏடிஎம்கேல தான் இருக்கிறேன். ஏடிஎம்கேல தான் பணி செஞ்சுட்டு இருக்கேன். ஆடியோ இருந்துச்சு. நம்ம ஆனால் இப்போ கடிகளாக இல்லை, அவங்கள்ட்ட பேசுன்னு வச்சது வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி உள்ளது இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். கட்சியில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம அந்த இதில் செஞ்சோம், மக்களுக்கு தெரியும், வேலை பார்த்தது எல்லாத்துக்குமே தெரியும். அரசு அதிகாரிகளுக்கும் நான் தான் நின்று பார்த்தோம்னு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு அந்த ரோடே தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து ஒரு போட்டோவில் கூட இருக்க மாட்டார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.